முன்வைக்கிறோம். எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கு. அது சம்பந்தமா நீங்க கேள்வி கேட்கும் போது நம்ம பேச தயாரா. மக்களே, ஆய்வு உறவுகளே, என் உயிரினும் மேலான வீர சுரவுகளே, உங்கள் அனைவருக்கும் இதனூடாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது அழைப்பை ஏற்று எங்கள் கருத்துக்களை இந்த உலகத்தாருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த உயரிய எண்ணத்தின் அடிப்படையில் எங்களை மதித்து இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வரவேற்று எனது வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது தமிழ்ச்சாதி தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பாக நாம் பத்திரிகை சந்திப்பை இன்று நாம் கொடுக்க இருந்தோம். அதன் அடிப்படையில் 11:30 மணிக்கு துவங்க இருந்த அந்த பத்திரிகை சந்திப்பு மின்சார துண்டிப்பு காரணமாக 12:24 மணிக்கு துவங்கியது. அதற்காக எனது வருத்தத்தை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். 19 அம்ச கோரிக்கைகளை உள்ளடக்கிய தமிழ்ச்சாதி தலைவர் கூட்டமைப்பின் வேண்டுகோளை அரசாங்கத்திற்கு பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த 19 அம்ச கோரிக்கையை நான் இப்போது படிச்சிருக்கிறேன். 1. தமிழ்ச்சாதி தலைவர்களுக்கு ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பை வழங்க வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழகத்தில் தமிழ் சமுதாய தலைவர்களுக்கு, தமிழ் சாதி தலைவர்களுக்கு, அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை என்கின்ற சூழ்நிலை இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில் சமுதாய தலைவர்கள் அனைவருக்கும் ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு தமிழக அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். 3. சாதிவாரி கணக்கெடுப்பு உரிய முறையில் நடத்தப்பட வேண்டும். 4. தமிழக சட்ட ஒழுங்கை பற்றிய விவாதங்களை முன்வைக்க வேண்டிய காரணத்தால் அதை பற்றிய ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறோம். சட்டநாதன் ஆணையம் அமல்படுத்துவது தொடர்பாக கோரிக்கை நாம் முன்வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தை பற்றிய ஒரு தெளிவான புரிதலை இந்த மக்களுக்கு இதன் மூலமாக தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். எஃப்சி முற்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அந்த பணிகளில் இருக்கக்கூடிய அந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் பிசினஸ் செக்ஷனுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த 10% இடஒதுக்கீட்டை வரவேற்று நாங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். அதே போல பிசியில் இருக்கக்கூடிய 3.5% உள்ளிட ஒதுக்கீட்டையும், எஸ்சியில் இருக்கக்கூடிய எஸ்சி 60 இருக்கக்கூடிய 3.5% உள்ளிட ஒதுக்கீட்டையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இதன் மூலம் நாங்கள் வைக்கிறோம். மக்கள் முன்னிலே உங்கள் மூலமாக வைக்கிறோம். தமிழர் அல்லாதோர் என பட்டியல்படுத்தி இந்திய அரசியல் சாசனம் வகுத்து கொடுத்த வழிகாட்டுதல் படி மொழி சிறுபான்மையினருக்கு 1% இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். தமிழக உயர்கல்வி தரம் பற்றிய கருத்தை முன்வைக்கிறோம். தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களில் இடஒதுக்கீடு அமல்படுத்துவது தொடர்பாக கருத்தை முன்வைக்கிறோம். ஆதி திராவிடர் பெயரை நீக்கி ஆதி தமிழர்களின் வரலாற்று சிறப்பு பெயரான மறையர் என்ற பெயரை ஒட்டுமொத்த பழைய சமுதாயத்திற்கும் சூட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். தேவேந்திரர் வேளாளர் பெயர் மீட்பு பற்றி ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். 40 உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து வேளாளர் என்று அறிவித்தல் தொடர்பாக ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். தமிழ் தேசியம் பற்றிய கருத்தை முன்வைக்கிறோம். சாதி உரிமை பற்றிய கருத்தை முன்வைக்கிறோம். போதைப் பொருள் பற்றிய அக்கறை கொண்டு அதன் அடிப்படையிலான ஒரு விவாதத்தை இந்த மக்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். விளக்க உரை சொல்லியிருக்கிறேன். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சோழ காலத்தில் இருந்த சமுதாய அமைப்பை மீட்டுருவாக்கம் செய்து
சமூக அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் நாங்கள் இந்த அமைப்பை உருவாக்கிறோம். நாங்கள் கேள்விக்கு நான் தயாரா அதன் அடிப்படையில் ஒரு சமூக அமைப்பு, ஒரு நிம்மதியான சமூக அமைப்பு இங்க தமிழ்நாட்டில் உருவாகும் என்ற அடிப்படையில் நம்ம விஷயத்தில் பேசுறோம். அதாவது என்ன அப்படின்னாக்கா இந்த கோரிக்கைகளை நம்ம தெளிவாக எடுத்துக்கணும். தமிழ்நாடு மொழிவாரி மாநிலமாக இல்லை. தமிழ்நாடு என்று பெயர் சுட்டப்பட்டிருக்கின்றது. தமிழ் மொழி என்பது ஆட்சி மொழியாக நடந்திருக்கின்றது. தமிழ் மாநிலம் என்பது மொழிவாரி மாநிலம் இல்லை என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்ன அப்படின்னாக்கா, தமிழ்நாடு டிஎன்இபியில் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு மேற்பட்ட வடமாநிலத்தவர்கள் வேலைக்கு சென்றாங்க. அது வந்து பத்திரிகை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஆந்திரா, கர்நாடகா இது போன்ற பிற மாநிலங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாக்கா 80 விழுக்காடு அவங்க வந்து மொழிவாரி மாநிலத்தினால மாநிலத்தவர்களுக்கு அவங்க தான் வேலை வாய்ப்பு இருக்கணும், அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு மொழிவாரி மாநிலமாக இல்லை. அதனால் தமிழர்கள் நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா, தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு, கல்வி, பொருளாதார மேம்பாடு இங்கு பிற மாநில மொழியாளர்கள் எங்களுடைய இடஒதுக்கீட்டை வருகின்றார்கள். இதனுடைய வந்து சட்டத்தின்பாடு சட்டப்படி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, மொழிவாரி மாநிலமாக இல்லாதனால், ஏன்னா மொழிவாரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மாநிலத்துல அவங்க பிற மாநிலத்துக்கு கர்நாடகா போனாங்க, ஏனைய மாநிலத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னாக்கா, அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு சாதி சாட்டம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புகள்ல முன்னுரிமை கிடையாது. அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் பொது பிரிவுல தான் வராங்க. அதுவும் 1% இடஒதுக்கீட்டு அடிப்படையில் தான். அதிகமான இடஒதுக்கீடு வந்து வெளிமாநிலத்தில் கிடையாது. ஆனால் இங்க இந்த சுதந்திர இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, தொடர்ந்து தமிழர்கள் சீரழிக்கப்பட்டு வந்திருக்கோம். பல்வேறு விதங்கள்ல பல்வேறு சிதைக்கப்பட்டு வந்திருக்கோம். மദ്രാஸ் மாகாணத்துக்கு பிடிச்சது இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, தமிழர்கள் இன்றைக்கு சிதைக்கப்பட்டு வராங்க. அது எப்படி சிதைக்கிறாங்க அப்படின்னாக்கா, சாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துல அவங்க சொல்றாங்க. சாதிகள் ஒழிப்பு என்பது நான் சொல்வதும் அந்த பாயிண்ட் அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்றது திரும்ப இருக்கும். எனக்கு கருத்து சொல்றேன். சாதி ஒழிப்பு என்பது மக்களை தமிழர்கள் தமிழ் சாதி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். ஏன்னா உங்களுடைய மக்கள் தொகை என்ன அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கேட்க ஆரம்பிச்சிருக்கும். எனக்கு இவ்வளவு கியூட்டா இருக்கு, இவ்வளவு மக்கள் தொகை இருக்கும், எனக்கு உரிய பிரதிநிதித்துவம் வேணும், எனக்கு உரிய இடஒதுக்கீடுகள் வேணும் நம்ம கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். நாம இந்த இடஒதுக்கீடுகளையும் நாம் நம்ம யார் என்று அறிந்து கொள்ள முடியாமல் வைப்பதற்காகவே நாம் இந்த தமிழ் சாதி ஒற்றுமை கூட்டணி ஆட்சி வந்து கூட்டணி பிரதிநிதித்துவம் அப்படின்னு பேசக்கூடாது என்பதற்காக மட்டுமே தான் இங்கு சாதிய ரீதியாக சாதி இல்லை என்று சொல்லி சாதிய ரீதியாக பிளவுபடுத்தி சாதியை கலவரங்கள் நடக்கின்றன. எல்லாமே இங்க ஒரு தெருவில் இருப்பா, அண்ணன் தம்பியா இருப்பான், அங்காளி பங்காளியா இருப்பான், தலைக்கட்டா மாறுவான், தெருவா மாறுவான், ஊரா போடுவான், அடுத்தடுத்த ஊருக்கு போவோம். இந்த உறவுகளை நீங்க எப்படி வெட்டி விடுவீங்க, எப்படி அடிப்பீங்க? சாதி ஒழிப்பு என்பது தவறான பேச்சு. சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை என்பது அது ஒரு முரண்பட்ட பேச்சு. அதை நாங்க எதிர்க்கிறோம். ரெண்டாவது, நீங்க கேட்டீங்க தமிழகத்துல வந்து வேலைவாய்ப்பு வந்து விவசாய வேலைகளுக்கு ஆட்கள் வர மாட்டாங்க. நான் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா அதுல சில இருக்கக்கூடிய சாதிய இருக்கங்களை போக்கிவிட்டு வரக்கூடிய உழைப்பாளர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டால் அவர்கள் தானா வந்து செய்யப்படுறாங்க. ஏன்னா மலையர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், வெள்ளாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சமுதாயம், அது போல ஒரு 2-3 சாதிகள் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சமுதாயத்தை அதற்குரிய மரியாதை அடிப்படையில் அவர்களுக்குரிய மரியாதை கொடுக்கப்பட்டு அவர்களை நீங்க வேலைக்கு வச்சு அந்த வேலை வாய்ப்பு நீங்க தொழிலாளியும் அடிப்படையில் நீங்க வேலை வாய்ப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா சாதியாக நீங்க பார்த்து அதை நீங்க உருவாக்கும் பொழுதுதான் அது தவறாக மாறுகிறது. வரத்துக்கு அவங்க யார் வரத்துக்கு தயாராக என்ன அந்த அடிப்படையில் சொல்ல வர நீங்க வட இந்தியர்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. வட இந்தியர்களுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுங்க ஒரு நாளைக்கு. ஆனா தமிழர்களுக்கு நீங்க 300-400 ரூபாய் கொடுத்தா போதும். அப்படிதான் இருந்துட்டு இருக்கு நிலைமை.
என்ன வட இந்தியர்களுடைய வருகையை நீங்க உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் வந்து கடுமையாக எதிர்க்க வேண்டிய தேவை இங்க இருக்கு. அரசாங்கத்தில் வேலை வாய்ப்புகள் தெளிவா சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு அரசு வேலை என்பது பிற மொழியாளர்கள் இங்க வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நான் திரும்ப தெளிவா பதிவு பண்றேன். அரசு வேலைகள்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னாக்கா அங்கு தமிழர்கள் இல்லை, பிற மாநில மொழியாளர்கள் பிற மாநிலத்தில் வராங்க. அங்க அதுக்குத்தான் இந்த தமிழ் சாலை கூட்டமைப்பு நாங்கள் ஏற்படுத்துறோம். இது ஏற்படுத்தியிருக்கோம். ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். நீங்க யாருக்கும் மொழிவாரி மாநிலங்கள் அந்த கருத்துல யாருமே கேட்கல. அதான் வந்து வேதனையா இருக்கு. ஏன்னா மொழிவாரி கேரளா மொழிவாரி மாநிலம், ஆந்திரா மொழிவாரி மாநிலம், கர்நாடகா மொழிவாரி மாநிலம், சரிங்களா? எல்லாமே மொழிவாரி மாநிலமாக இருக்கும் பொழுது தமிழ்நாடு இன்றைக்கு வரைக்கும் மொழிவாரி மாநிலமாக இல்லை. அதனால்தான் தமிழ் மக்கள் ஆகியவர்களுக்கு பாதிப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு, அரசின் இடஒதுக்கீடு உட்பட அரசாங்க வேலை உட்பட நீங்க தனியார் வேலை வாய்ப்பை வந்து அது செகண்டரி அசரப்பு மொழிதான். மொத்தமாவே இந்தியர்களுக்கு வந்து அரசாங்கத்தை பாதிப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய கேள்வி நீங்க தனியார் மயமாக்க சொல்றீங்க, நாங்க அரசாங்கத்தை பேசிக்கிறோம். ரெண்டு வித்தியாசம். நீங்க சொன்ன கேள்வி நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். நீங்க வந்து டைவர்ட் பண்ற மாதிரி டைவர்ட்லாம் பண்ணல. நீங்க வந்து அடுத்த வாய்ப்பு எப்படி நம்ம இளைஞர்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு என்னுடைய கேள்வி. நான் நீங்க எல்லாருமே விவசாயத்தை பத்தி மட்டும் சொல்றீங்க. பொதுவா எப்படி குறைஞ்சதுன்னு நான் சொல்ல வந்தேன். ஒரு எங்களுடைய சாதி அமைப்புகளை ஒன்று திரட்டி உரிய பிரதித்துவம், உரிய மரியாதையோடு கூட்டணி ஆட்சி நடத்த சொல்லி பாண்டிச்சேரியில இருந்தால் நாங்கள் விஜயோடு இணைவதற்கு தயாராக அலைன்ஸுக்கு நாங்கள் தயாராக பாண்டிச்சேரி மாநிலத்தில் என்பதால் முதலாக நாங்கள் கூட்டமைப்புல தமிழ்நாட்டு அரசு கட்சி எந்த இன்னைக்கு முதலாக நாங்கள் சொல்றோம். ஏன்னா அவர் தமிழர், நாங்கள் தமிழர். அதனால பாண்டிச்சேரி மாநிலத்துல முதல் முறையாக ஊடகம் நீங்க எடுத்தீங்க, முதல் முறையாக தெரிவிக்கிறோம். பாண்டிச்சேரியில் அவர் கால் ஒன்று இருக்கின்றார். ஏன்னா தமிழ்நாடு மாநிலம் என்ன சேர்த்தம் பண்றாங்கன்னா உச்சியான இருக்காங்க. அதனால அந்த நிகழ்வுக்கு நாங்கள் தயாராக பாண்டிச்சேரி போட்டோம். விஜய் ஒரு கைது தரப்பு அரசியல்ல வந்து தமிழர்கள் தான் நீங்க அவங்களோட கூட்டணி வைக்கிறேன். அப்ப மற்ற சமுதாயத்தினர்ல ஓட்டு வேண்டாம் எப்படி சொல்றீங்க? வந்து தமிழர் சொன்னீங்க, தமிழர் வந்து வேட்பாளர் நிற்கிறாரு. மற்ற சமுதாயம் ஏன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் மற்ற மொழி பேசுறவங்க இருக்காங்க, அவங்க ஓட்டுல வேண்டாமா இல்லை எப்படி? தமிழ் 30 கன்சல்டன்சி இருக்கு பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி 30 கன்சல்டன்சியுமே வெள்ளாளரும் வரையும் மெஜாரிட்டி. நான் கேட்கக்கூடியது, நீங்க கூட்டணி வைக்கும் பொழுது இதை வலியுறுத்துவீங்களா? எங்களுக்கு மற்ற மொழி பேசுவதற்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு நாங்களே அனைத்து சமுதாயத்தை ஆதரிச்சுதான் நாங்க காத்துட்டு இருக்கோம். நீங்க சொல்லும்போது மொழி பேசும்போது சொன்னேன் நான் தவறான கேள்வி இல்லை. நீங்க பதில் சொல்லுங்க. கேள்வி வந்து தவறு ஏங்க. நாங்க நீங்க மொழி பேசுவோம் சொல்றீங்க, நீங்க சொன்னது வந்து அவரும் தமிழர் அந்த கூட்டணி தமிழோடு சேரக்கூடாதா? ஐயோ தமிழர் பேசுங்க, இந்த மாதிரி சொல்லுவீங்களான்னு நான் கேட்கறேன். அதுதான் கேட்கறேன். எல்லா ஜாதியிலும் வரணும்னா அவங்க அருந்ததியில் வரணும்னு ஏத்துவீங்களா? அவங்களுடைய நிலைப்பாடு எல்லா ஜாதியும் வரீங்க, அருந்ததியர் வந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? எந்த மக்களையும் நாங்க வெறுக்கல. ஏத்துக்குவீங்களா? நீங்க தொடும்போது அது தவறுன்னு சொல்லுங்க. இல்லைங்க, இப்ப நீங்க சொல்றீங்க அருந்ததியர் வந்தா ஏத்துக்குவீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா? அந்த மாகின்னு ஒரு தொகுதி வந்து கேரளால இருக்குது. இப்ப அந்த தொகுதிக்கு என்ன சொல்லுவாங்க? இல்ல எங்களுக்கு இப்ப வந்து மலையாளி தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி காரைக்கால் இருக்கு இல்லையா? இதுல பாண்டிச்சேரியோடதுதான் அந்த தொகுதி பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய நிலப்பரப்பாதான் மாயி கிராமம். நாங்கள் அங்கு கால் கொண்டிருக்கலை. சரிங்களா? இங்க இருக்கோ இருக்கிறது நாங்க பேசுறோம். அவ்வளவுதான். பாண்டிச்சேரி பக்கத்தால போலாம். எல்லாருக்கும் இதை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இது விஜய் அவர்கள் எங்களுடைய கொடியை பயன்படுத்துவதாக நாங்க தெரிவிக்கிறோம். எங்களுடைய கொடி வந்து 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கொடி. சிகப்பு, மஞ்சள் சிகப்பு நடுவில் வந்து நட்சத்திரம் பதிக்கப்பட்ட அந்த கொடி. அவர் இன்னைக்கு அவருடைய
அவருடைய கொடியாக அவர் அடையாளப்படுத்துகிறார். அதுக்கு நாம ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். எப்படி அப்படின்னாங்க, எங்களுடைய கொடியை பயன்படுத்தக்கூடிய விஜய் அவர்களுக்கு அந்த ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு இப்ப குடிகள் ஆதரவு இரண்டாவது வாழ்த்து எப்படி தெரிவிக்கிறோம் அப்படின்னா, எங்களுடைய கொடியை நற்காரியங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளட்டும். அந்த அடிப்படையில் வாழ்த்து தெரிவிக்கிறோம். எங்களுடைய கொடியை வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் பயன்படுத்துவதாக, வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை விஜய் பயன்படுத்துவதாக தெரிவித்திருக்கிறாங்க. செய்திகள் வந்திருக்குது. அது தவறு. வெள்ளாளர் முன்னேற்ற கழகமே வீர சோழ பரண சங்கத்தினுடைய கொடியை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனால அவங்க சமுதாய அடிப்படையில், தமிழகத்தின் அடிப்படையில் அதை நல்ல விஷயம் அனுப்பணும். தொண்டை நாடு, கொங்கு நாடு என்று தமிழகத்திலே நாடுகள் வாரியாக வேளாண் கொண்டிருக்கிறோம். நாம ஒரு 40 உட்பிரிவுகள் இருக்கோம். இந்த 40 உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து ஒரே அரசாணையாக வெளியிடுறோம். வேளாளர் அப்படிங்கிற அது ஒரு உட்பிரிவுகள் தான். எங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா கவுண்டர், பிள்ளை, முதலியார் என்ற சப்டைட்டில் அதுவே பல பேர் சாதி என்ன, பட்டம் என்ன அப்படின்னு புரிதல் தவறிங்க பத்திரிகையாளர்கள் கூட. ஏன்னா பிள்ளை என்பது சாதி அல்ல, முதலியார் என்பது சாதி அல்ல. முதலியார் அப்படி முதலியார் கேட்டா முதலியார்பா அப்படின்னு கேட்டாக்கா அப்புறம் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க கை கூட செஞ்சிருந்தாரு, நாங்க வெள்ளாள முதலியார் என்று. பல பேர் சாதிக்கும் பட்டத்துக்குமே தெரியாம பத்திரிகையாளர் நீங்க தான் ஒரு தெரிஞ்சுக்கணும். அதே போல பிள்ளை என்பதும் சாதி அல்ல. இன்றைய அமைச்சர் இவரே கோனார் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர் இருக்கார் இல்லையா, ராஜகண்டப்பன், அப்படி உள்ள பாருங்க அவங்க அப்பாவுக்கு பேருக்கு பேர் கூட பிள்ளை இருக்கும். ஏன்னா கோனாருக்கு பிள்ளை பட்டம் உண்டு, தமிழ் சமுதாயத்தோட கோனாருக்கு பிள்ளை பட்டம் உண்டு. ஏன் பெருமைக்குரிய நம்ம அறிவிக்கக்கூடிய பழைய சமுதாயத்துக்கும் பிள்ளை பட்டம் உண்டு. தெளிவாயிருங்க, பிள்ளை என்பது சாதி அல்ல. ஏன்னா தஞ்சாவூர் பக்கத்துல அகம்பையருக்கு பிள்ளை பட்டம் உண்டு. நாயகத்து பிள்ளைன்னா ஒரு பெரிய ஆளுமை இருந்தார். அகம்பையருக்கு பிள்ளை பட்டம் உண்டு, இது கோனாருக்கு பிள்ளை பட்டம் உண்டு, வன்னியருக்கும் நம்ம பிள்ளை பட்டம் உண்டு. பிசில மட்டுமே 5 சாதிகள் பயன்படுத்துறாங்க. மோஸ்ட் பேக்வர்ட்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா வீரசைவம் என்று சொல்லக்கூடிய பண்டாரம் தமிழி அவங்களுக்கு பிள்ளை பட்டம் உண்டு. தெலுங்கு சின்னமேளம் என்று பெயர் மாற்றம் செய்த இசை வேளாளர் சமுதாயம் அவங்களுக்கு பிள்ளை பட்டம் உண்டு. இப்படி பல்வேறு சாதியை பயன்படுத்தக்கூடியதான் பிள்ளை பட்டம். முதலியார் என்பதும் வெவ்வேறு சாதிகளாக இருக்கக்கூடிய நிறைய பிரிவுகள் பயன்படுத்துறாங்க. அதே போல கவுண்டர் என்பதும் சாதி அல்ல, தெரிவித்துருங்க. கவுண்டர் அப்படின்னாக்கா நீங்க வேட்டுவர் என்ற ஒரு சாதி இருக்காங்க, வன்னியர் கவுண்டர், வன்னியர் என்பது ஒரு தனி சாதி, வெள்ளாளர் என்பது ஒரு தனி சாதி. நாங்க தெளிவாக எங்களுடைய வேளாளர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 40 பிரிவுகளுக்கு ஒருங்கிணைத்து ஒரே அரசாணையாக வெளியிட வேண்டும் என்பதை நாங்கள் அரசு கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த கோரிக்கை தமிழ்ச்சாலை தலைவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், 1000 போலீஸ் பாதுகாப்பு நம்ம முன்னே சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் நாம் 5 பேருக்கு கோரிக்கையை வலியுறுத்தி மனு கொடுக்க போறோம். அப்படி நாங்கள் யார் இருக்கோம் அப்படின்னாக்கா தமிழ்நாடு முதல்வர் மற்றும் தலைமைச் செயலாளருக்கு, ஆளுநருக்கு, டிஜிபிக்கு, உள்துறை செயலாளர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு நாங்கள் மனு கொடுத்து ப்ராப்பரா எல்லாமே அடுத்துக்கிட்ட நடவடிக்கை நடத்துறோம். நிச்சயமாக தமிழ்நாடு மொழிவாரி மாநிலமாக ஆக்கப்படக்கூடிய காலகட்டம் கழிந்து விட்டது. சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழக முதல்வர் மத்திய அரசை கைகாட்டுவதற்கு காரணம் அவர் புறமொழியாளர் என்ற காரணத்தினால் தான். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு இங்கு மறுப்பதற்கு காரணம் புறமொழியாளர்கள் தான். இங்கு மைனாரிட்டி மொழிவாரி மைனாரிட்டி இருந்தாலும் அவங்க ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா தமிழர்களை குழப்பம் செய்வதற்காகவே பல்வேறு வழிகளில் சரியாக ஆழமும் விடாம வாழவே விடாம ஆள விடுவாங்க. அதனால ஆழமும் விடக்கூடாது அப்படிங்கிற தெளிவான கொள்கை நோக்கத்துல அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மறுக்கின்றார்கள். இதே சட்டநாதன் அறிக்கையெல்லாம் நம்ம ஏன் அமல்படுத்துறோம் நம்ம திரும்ப வளர்ச்சிக்க வரோம் அப்படின்னாக்கா அன்றைய காலத்துல சட்டநாத கமிஷன் சமர்ப்பித்த பொழுது கணக்கு எடுக்க சொன்னது 69-70 அதை கலைஞர்கள் தான் ஆட்சி இருந்துச்சு. அப்போ தன்னுடைய சாதி அப்படின்னு பார்த்தாக்கா தெலுங்கு சின்னமேளம் சாதியாக அந்த அறிக்கையில் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா அதை அப்படியே ஒதுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இசைவியலாளர்கள் தமிழ் சாதியை மாத்துறாங்க. நுட்பமான அரசியலை இங்க பத்திரிகையாளர் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் அவங்க வீழ்த்தப்பட்டு அப்படிங்கிறதுக்கான திராவிடம் என்பது ஒரு எதுவுமே கிடையாது, மிக தெளிவா இருக்கும். அது போல இன்றைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா
ஆதி திராவிடர் பெயரை நம்ம வந்து ஆதி திராவிடர் என்ற பெயரை வந்து நீக்க சொல்லி சொல்றோம். திராவிடர் என்ற பெயர் இந்த மக்களுக்கு சம்மந்தம் இல்லாத பெயர் என்ற அடிப்படையில் இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம். அது சம்பந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே சார். நான் திராவிட